அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அதிகமா அந்த நாமத்தை இந்த பாதையில் நீங்கள் துதித்துக் கொண்டே இருங்கள். இந்த துதிக்கிறது ஓயாமல் உங்கள் வாயில் இருந்து கொண்டே இருப்பதாக. அதிகமா அந்த நாமத்தை சொல்லி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்க. எந்த இடத்தில் இந்த நாமத்தை நீங்கள் உயர்த்துவது உங்க லைஃப்ல குறைச்சிடாதீங்க. வாழ்க்கையில துதி என்பது சியோனிலே துதியானது உமக்காக அமைந்து காத்திருக்கிறது. டெய்லி என் லைஃப்ல அவரை துதிக்கிற இந்த அனுபவம் வந்து குறைஞ்சிடவே கூடாது. என் லைஃப்ல நான் பர்சனலா எவ்வளவு துதிக்கிறேனோ அதோடைய ரிசல்ட் தான் அந்த 1வது வசனத்தில் கடைசி சொல்லப்படுகிறது, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். என் பாதையில நான் எவ்வளவு தூரம் நான் பர்சனலா என் ஆண்டவரை வர்ஷிப் பண்றேனோ அந்த ஆராதனையின் ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த பாதையில என்னை பார்க்கிற அத்தனை ஜனத்துக்கு முன்பாகவும் நான் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன், மாறா என் தேவனை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. அக்கினி 7 மடங்கு அதிகமான பிறகு இந்த 3 வாலிபர்களுக்கு நிற்க ரீசன் என்ன? இவர்கள் நிற்கிறதற்கு காரணம் என்ன? வேற யூத ஜனங்கள் கிடையாது, உண்டு. ஆனா இவர்கள் அதிகமாக தேவனை பர்சனலா ஆராதிக்கிறவங்க. அதனால சொல்றாங்க, எந்த தெய்வத்துக்கு முன்னாடி நாங்க ஆராதிக்க மாட்டோம், ஜனத்துக்கு முன்பாக அவரை பிரசித்தப்படுத்துகிறார்கள். பர்சனலா யார் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அவர்கள் ஜனத்துக்கு முன்பாக தேவனை பிரசித்தப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு பாதை இப்படிதான் இருக்கணும் இல்ல, அவங்களுக்கு பாதை அனுகூலமா தான். எந்த பாதையானாலும் ஹல்லேலூயா. தொழுமரத்தில் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டிருந்தாலும் துதிக்கிற ஜனத்துக்கு துதி ஓயாது, துதிக்கிற ஜனத்தின் துதி அமையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சூழ்நிலை இப்படிதான் இருக்கும். நோ, எப்படி இருந்தாலும் ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இல்ல, அதனால தான் என்னால் ஆராதிக்க முடியலன்னு நான் சொல்லுகிறேன் என்றால் நான் தேவனுடைய மகத்துவத்தை அல்லது தேவனுடைய செயலை நான் அறியாமல் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். யோபு கூட சில இடத்துல வந்து வேதனையில பேசுறத பார்க்க முடியும். ஆனா அந்த யோசேப்பு ஒரு இடத்துல கூட தன்னுடைய பாதையில வேதனையில ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஆமென். ஏன்னா யோசேப்புக்கு அந்த ஆண்டவரோடு உள்ள பர்சனல் கனெக்ஷன். என் வாழ்க்கையில தனிப்பட்ட இந்த தனித்துவம், தனிமையான இந்த ஆராதனை எங்க குறையுதோ அங்கதான் நான் வெளிப்புறமாய் ஆராதிக்கிறது ரொம்ப குறையும். இந்த 1வது வசனம் சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்று சொல்லிட்டு அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்து. அப்ப பர்சனல் வர்ஷிப் அதிகமாக அதிகமாக அதுல ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் வெளியில வரும்போது மற்ற ஜனத்துக்கு முன்பாக என் பாதை குறித்து புலம்ப மாட்டேன், என் பாதை குறித்து நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன், மாறா என் ஆண்டவருடைய செய்கைகளுக்காக நன்றி செலுத்தி அதை பிரசித்தப்படுத்துவேன். அவன் 4 பேருக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்.